ஓகே. இது பாருங்கம்மா, ஷேப் பிடிக்கிறத வந்து சொல்லித்தரேன்டா, அது பார்த்துக்குங்க. முதல்ல வந்து கழுத்தும் எதிர்க்க வச்சுக்கணும்டா. கழுத்தும் எதிர்க்க இருக்கணும். இது அக்கிள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆனாலும் நம்ம வந்து குண்டாக இருக்கிறவங்களுக்கு பண்ணும்போது தெரியாது. நெக்கும் எதிர்க்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கெட்ட பக்கம் நம்மளை பார்க்கணும். சரியா? ராங் சைட். இப்போது முதல்ல வந்து இவங்களுடைய இடுப்பு சுற்றளவு வந்து 29. இதை வந்து 4ஆக டிவைட் பண்ணிவிடுங்க. 4 பாகமாக பிரிச்சுடுங்க. 29, 14, 7.25. அந்த 7.25க்கு 1 இன்ச்சு கூட்டிக்குங்க. 8.25. அந்த சைடில் தையல் 3 தையல் பிடிக்கிறதுக்காக 8.25. இப்போது இங்கேருந்து அந்த 8.25 வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த ரவுண்டாகவே வாங்க. இங்கே நோட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இது எவ்வளோ மிச்சமாகுதுன்னு பாருங்கள். 1.25 தான் மிச்சமாகுது. இப்போது இங்கேருந்து 2.5 இன்ச்சு வைக்கணும். குண்டாக இருக்கிறவங்களுக்கு தான் 3 இன்ச்சு வைக்கணும். மீதி பேருக்கு எல்லாருக்குமே இந்த கழுத்து பகுதியிலேருந்து 2.5 இன்ச்சு விட்டுட்டு இங்கே மிச்சமான 1.25 இங்கே குறிக்கணும். அதுக்கப்புறமா இன்ச்சு டேப்பை வந்து இதுக்கு நடுவில் சென்டராக நேராக வச்சுக்கோங்க. 2.5 இன்ச்சு ஸ்ட்ரெயிட்டு. ஓகேவா? அப்படியே டாட் போட்டுங்க. அதை அப்படியே ட்ரையாங்கிள் ஆக்குங்க. இது ஒன்று போடுறது தான் இருக்கிறது. இதுக்கு மேலே 1 இன்ச்சு, இதுக்கு நேராக 1 இன்ச்சு, இதுக்கு கிராஸாக 1.5 இன்ச்சு. இது வந்து சென்டர் அப்படியே இதுக்கு நடுவில் பிடிச்சிடலாம். இது வந்து இந்த பாக்ஸ் மாதிரி இங்கே வந்து பாக்ஸ் போடுவோம் இல்லையா, நம்ம அதில் போய் செட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை போட்டுட்டு இதில் நம்ம அப்படியே தட்டிட்டோன்னா அந்த ஷேப் வந்து விழுந்துடும். அப்போ கரெக்டாக தப்பு பண்ணாமல் வந்துடும். இது சொன்னேன் இல்லையா, இந்த டாட் இங்கே வருது பார்த்திங்களா, இந்த கோடு இங்கே தான் வரணும்ன்றதை இந்த முக்கில் வர்றதுக்கு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம்ல. அது மேலே தட்டிட்டு இதை பண்ணிட்டோம்னா 2 சைட்ஸும் ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் பேப்பரில் வெட்டி நீங்கள் பேப்பரில் போட்டு பாருங்கள். அவ்வளோதான். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட் பிடிக்க கற்றுக்குங்க. தேங்க்யூ.